உறவு பற்றி நீயானா நிறைய பேசியிருக்கிறது. பட் இந்த ஷோ என்னன்னா பிரிவு வரை சென்று மீண்டும் இணைந்த தம்பதிகள். எனக்கு எடுத்த உடனே இதோடைய அடிப்படை கேள்விதான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. எந்த அளவுக்கு உங்களுக்குள் பிரிவு இருந்தது, எப்படி மீண்டும் சேர்ந்தீர்கள்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. எனக்கு வந்து டைவர்ஸ் வரைக்கும்லாம் நான் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, இந்த 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நிறைய தடவை யோசிச்சிருக்கோம். ஒரு 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் யோசிச்ச போது இது எப்படி இருந்தாலும் பிரிய முடியாது, இவர் கூட தான் இருந்தாலும் நாம என்னப்பா செய்யறது, நாம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. எப்பெல்லாம் அப்படி பண்ணிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போறேனோ ஒரு 1 வீக்லலாம் யார் காலிங் பெல் அடிச்சாலும் சரி வந்து கூட்டிகிட்டு போயிடாதான் வந்திருக்காரு. பிரெக்னன்சி வந்து இட் வாஸ் a worst experience in my life. 9 months ஃபுல்லாவே நான் எங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்தேன். கான்டாக்ட்ல இல்ல, சண்டை தான் வரும். பேசினா சண்டை தான் வரும். நான் மற்றதெல்லாம் கூட மீண்டு வந்துட்டேன், ஆனால் அது என்னால் இப்போ வரைக்கும் மீண்டு வரவே முடியாத ஒரு துக்கம் லைஃப்ல. சார் மனசு உடைஞ்சிடாதீங்க, டைவர்ஸ் பண்ணிக்கலாம், குழந்தைய வேண்டாம், கலைச்சிடலாம், இந்த மாதிரி பேச்சு தான் வருமே தவிர நான் அவர் வாங்கி கொடுத்து நான் எதுவும் சாப்பிட்டதோ, நான் சிரிச்சு பேசினது இல்லைன்னா அவர் கூட ஒரு செக்கப்க்கு போனதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதான். ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அந்த பிரெக்னன்சி போது. அப்போ பார்த்த போது தென் ஐ டிசைடட் இல்ல இது வந்து அவங்கள வந்து நான் இனிமே விட்டுறக்கூடாது. ஆனால் அந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி லைஃப்ல வேற எதுவுமே இருக்கக்கூடாது. என்ன சிரிச்சுட்டே சொல்றேன், வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். வேலைக்கே போக மாட்டாங்க, வேலையே இல்லாம வீட்லயே இருந்தா அப்ப நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? வீடு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் அவரும் ஃபீல் பண்ணார். அவரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இப்பதான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு உங்கள் பிரிவு இருந்தது? சார் நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற வரையும் அம்மா வீட்டுக்கு போவேன். எதனாலனா நம்மளுக்கு உடம்பு வலிக்குது, அது தாங்க முடியல. ஏன் அடிச்சிங்க முதல்ல? ஆக்சுவலாக என்ன விஷயம்னா அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே கோவப்படுத்தி பார்க்குற மாதிரியே பேசுவாங்க. கடுப்பேத்துறார் மயிலாட். யார்கிட்ட சொல்லி அழவும் முடியல. நம்மளுக்கு கூட யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சொல்லி அழுவலாம். அதுவும் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகிறதுனால சண்டை போட்டு இவர் வந்து கூப்பிடுவாருன்னு போவேன். எல்லாரும் அவருக்கு தான் வந்து என்ன ஹஸ்பண்ட்னா அப்படி தான் இருப்பாங்க. குடும்பம்னா இப்படிதாம்மா இருக்குது, குழந்தை குட்டிக்காகவாது நீங்க பார்க்கணும், குழந்தை குட்டி. ஒரு நாள் நீ இருந்து பார், அப்பா புரியும். ஏன்னா அப்போ எங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. அடிக்கடி சண்டை வரும்போது இவங்க கிளம்பி வந்து பார்த்தா நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. அம்மா வீட்டுக்கு பிரச்சனையோடு போவது எவ்வளவு வணியானதுன்னு நீங்க பெண்ணை கேட்டால் தான் தெரியும். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்றதை கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் சரி பேசாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் பிரிஞ்சிருவோம். ஆனால் இவ்வளவு தூரம் மன ரீதியாக நெருக்கமில்லாத நீங்க எப்படி சேர்ந்துக்கிட்டீங்கன்னு அது எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் பேசி இந்த மாதிரி புரிய வச்சேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். டைவர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சுங்க சார், குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு நான் போனேங்க சார். குழந்தை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டை நோக்கி தானே போவாங்க, நீங்க இன்னொரு கல்யாணத்தை நோக்கி எப்படி போக முடியும்? எனக்கு எரிச்சல் வருது, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். இப்போ அவங்க மேல பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். டாக்டர்ஸ்லாமா? இல்லைங்க சார், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் டாக்டர் கிடையாது, அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ ஒரு சந்தோஷம் தானே, ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன், சரி இவரை இனிமே இப்படியே விடக்கூடாது, இப்படியே விட்டோம்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரு. அந்த அன்பு தான் முக்கியம், குழந்தை வந்து 2வது பட்சம் தான் நமக்கு. அன்பு தானே எல்லாமே, நமக்கு அன்பு தராங்களா, நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம். 3 வருஷமா குழந்தை ஞாபகத்திலேயே சுத்திட்டு இருந்தேன் நான். குழந்தை பத்தி யோசிக்கல, 1 day ஃபுல்லா இவங்களுக்காக சுத்திட்டு இருந்தேங்க சார். இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் உசுரே வந்துச்சு. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு பாதையில் போய்விட்டன. 2011 மேரேஜ் ஆச்சு, 2018 வரையிலும் அதுல இருந்து ஒரு 5 years வந்து நாங்க பிரிஞ்சிருந்தோம். அத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்ததுக்கு என்ன காரணம்? ஏன்னா நிறைய ட்ராமாஸ் நடந்துருச்சு. 1 week அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். ஓகே. ஒரு வாரத்துல ஒரு தடவை அடிக்கலைன்னா அந்த வாரமே உங்களுக்கு போன மாதிரி இருக்காது? எதையாச்சும் சொல்லியா? அப்படியே பேச்சுவாக்கில் ஏதாச்சும் கோவம் வந்துடும், அதில் ஏதாச்சும் அடிச்சிருவேன். அதில் அப்படியே இதெல்லாம் கேட்டா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, அதனால குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். டைவர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சுங்க சார், குழந்தை இல்லை. நானும் ஒரு 2 வருஷம் அதை பெருசாக எதுவும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே குழந்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார். எல்லாம் ஒன்னால நிறைய ஹாஸ்பிட்டல் நான் கூட்டிட்டு போய் செக் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. 3 வருஷத்துல குழந்தையே இல்லைங்க சார். அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு நான் போனேங்க சார். ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். என்னாலதான் அவங்களுக்கு குழந்தை இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார்.
இப்போ அவங்க மேல பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லா ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் கிடையாது, அவங்களுக்கு என்ன தெரியும்? கீழே பண்ணிக்கு தான்டா பயப்படணும், அன்னைக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நாள் ஃபுல்லாக ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டேங்க. ஒன் டே ஃபுல்லா இவங்களுக்காக சுத்திட்டு இருந்தாங்க சார். அப்புறம் இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் உசிரியா வந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி எங்க ஒரு ரியலைசேஷன் வந்தது, சேர்ந்திருப்போம், இணைந்திருப்போம்? நான் வந்து அந்த பழசெல்லாம் மறந்துட்டு உன் கூட சேருவேன்றதெல்லாம் நீ நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஐயோ அப்படி சொல்லாத. அவங்க வந்து எவ்வளோ சண்டை போட்டாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், நீ வந்து என் கூட சேருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னா சொல்லலை, நான் அழுதுருவேன், போயிடு. அவங்க கட்டாயம் வந்துருவாங்கனோ எப்படி உறுதியா இருந்தீங்க? என்னை புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும்தானே. பட் புரிஞ்சுக்கிட்டவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தப்பு பண்ணது நம்ம தானே. தனியாக இருக்கும்போது தான் நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தெரிய வந்துச்சு. இருங்க, எதுக்கு இப்போ இவ்வளோ ஃபீலிங்? எவ்வளோ மிஸ் பண்ணீங்க உங்கள் ஒய்ஃபையும் குழந்தைங்களையும்? ரொம்ப நிறையா. என்ன அறியாமலே கண்ணுலேருந்து கண்ணீர் தீனி போயிட்டு இருக்கோம். நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் சாப்பிட்டா என்ன, உனக்கு சாப்பிடாட்டி என்ன, நான் தான் உன்னை வேண்டான்னு முடிவு பண்ணுறேன், நீ எதுக்கு என்னை ஃபோன் பண்ணி கேட்குற அப்படின்னாரு. எதுக்காக சார்? நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் பெரிய பொண்ணு ஆனதுலேருந்து மேலே கை வைக்க மாட்டாங்க. இங்கே வந்து அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னைக்கோ நடந்தது இன்னைக்கு ஏன்டா ஞாபகப்படுத்துறேன்? அதுவும் புது இடம். எல்லாரும் அவருக்கு தான் வந்து என்ன ஹஸ்பண்ட்னா அப்படி தான் இருப்பாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணி நீ இருந்தால் ஆகணும் அப்படின்றாங்க. அப்படியா? யார் என்று சொல்லுங்கள். வரி கட்டாத கையவர்களின் கதையை நாங்களே கந்தலாக்கி விடுகிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிந்தாமா இருக்கணும், குடும்பம்னா இப்படிதாம்மா இருக்குது, குழந்தை குட்டிக்காகவாது நீங்க பார்க்கணும், குழந்தை குட்டி அதை பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை என்ன அடக்கிட்டு இருக்கேன். கட்சி தொண்டரும் தோழரும் வேண்டாம் பொறுமைக்காரங்களா பொறுமை வந்து விஜயகாந்துக்கிட்ட எதிர்பார்க்க. ஏன் அடிச்சிங்க முதல்ல? ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே கோவப்படுத்தி பார்க்குற மாதிரியே பேசுவாங்க. அது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அறியாத நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது தான். இல்லை, எப்படி பார்த்தாலும் ஒரு டொமஸ்டிக் வேலன்ஸ் ஆதரிக்க முடியாது. ஒருத்தவங்க கோபத்தில் கத்துறாங்கன்னா என்ன பழக்கம் அது, என்ன பழக்கம் இது? ஆனால் இப்போ ஏன்னா அப்போ எங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. நான் அப்படி பண்ணாதன்னா இவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இல்லை, அது நாங்களே பண்ணணும்னா பண்ணிட்டு வருவோம், நீ சொல்லி அதை செய்யணும்னா அதை செய்ய மாட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் ஃபோன் அடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 ஃபோன் 25 ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. இதை இவங்க பேசும்போது நம்ம சொல்கிறத கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃபு அடப்பாடா என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை. ஆனா இவ்வளவு தூரம் மன ரீதியா நெருக்கம் இல்லாத நீங்க எப்படி சேர்ந்துக்கிட்டீங்கன்னு அட்வைஸ்ல தான் சேர்ந்தீங்களா? எப்படி சேர்ந்தீங்க? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது எங்களுக்குள்ள. நாங்களா பேசி இந்த மாதிரிப்பா நம்ம 2 பேரு ஒரு ஃபீலிங்ஸ் பேசி இந்த மாதிரி புரிய வச்சேன். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா.